அஞ்சல்வாதி யூடியூப் சேனல்ல இருந்து அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா லாபம் நஷ்டம் அப்படின்ற டாபிக் வந்து போன சீரிஸ் பார்த்தோம். போன வீடியோ சீரிஸ்ல பார்த்தோம். அதுல நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிற 8 டாபிக்ல, அதாவது நமக்கு பிஏ அண்ட் போஸ்ட்மேன் எக்ஸாமா இருக்கட்டும், எம்பிஎஸ் எக்ஸாமா இருக்கட்டும், இருக்கிற அந்த 8 டாபிக்ல ஒரு முக்கியமான டாபிக் தான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாபம் நட்டம் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஃபார்முலாஸ் இருக்கு, அதுக்கு எத்தனை ஃபார்முலாஸ் முக்கியமானது, தென் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற பேசிக் விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வீடியோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து பார்த்தோம். இந்த வீடியோ செகண்ட் வீடியோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேரக்டா ப்ராப்ளம்குள்ள போறோம். ஸோ எத்தனை ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல வந்து நமக்கு பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அந்த டாபிக் கவர் பண்றதுக்கு. தென் அடுத்த வீடியோவோ இந்த வீடியோ கண்டினியூஷன்லயோ இதுக்கு முன்னாடி கேட்ட பிவைக்யூ கொஸ்டினையும் பார்ப்போம். சரியா? ஸோ ஃபார்முலாஸ் ஃபுல்லாக இதுக்கு முன்னாடி படிக்காம இருந்தீங்க அப்படின்னா, தெரியாம இருந்துச்சுன்னா போன வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ போன வீடியோவில் வந்து பேசிக்கா லாபம் நட்டம், லாப சதவீதம், நஷ்ட சதவீதம், தென் லாப சதவீதத்தின் விற்ற விலை காம்பினேஷன், லாப சதவீதம் வாங்கிய விலை காம்பினேஷன், அதே மாதிரி நஷ்ட சதவீதம் விற்ற விலை காம்பினேஷன், நஷ்ட சதவீதம் வாங்கிய விலை காம்பினேஷன் சொல்லி எல்லாத்தையுமே ஓரளவு கிளியர் கட்டா பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவோட பேசிக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் வச்சு ப்ராப்ளம்குள்ள எப்படி போகலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 1 அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ராப்ளம் நம்பர் 1 பொறுத்தளவுல வசந்த் என்பவர் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை ரூபாய் 7750க்கு வாங்கினார். ஸோ வரி வரியா இருக்கிற கணக்கை வந்து நம்ம ஃபுல்லா எழுத வேண்டாம், நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வரி வரியா போர்ட்ல எழுதணும் அப்படின்னா டைம் இழுக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ரீட் பண்ற கண்டென்ட் என்ன சொல்றாங்க அப்படின்றத கிறிஸ்பியா எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம ஷார்ட்டா எழுதி வச்சுப்போம். ஓகேவா? ஸோ வசந்த் அப்படின்ற ஒரு ஆள் என்ன பண்றாரு அப்படின்னா 7560 ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்குறாரு. ஸோ அந்த டிவியோட வாங்கின விலை என்னன்னு கேட்டா 7560. ஓகே, ரைட்டு. அதை வாங்கினாரு. ஆனா விக்கிறது எவ்வளவு விலைக்கு? அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டிவி வித்துறாராம்ப்பா. எவ்வளவு விலைக்கு விற்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 8400க்கு விற்கிறாருன்னா அவர் அடையக்கூடிய லாபம் மற்றும் லாப சதவீதம் இவ்வளவு. இதான் கொஸ்டின். சோ வாங்கின விலை என்னது? வாவி ஷார்ட்டா ஞாபகம். வாங்கின விலை 7560. விலை என்னது? விவி வந்து 8400. சார் இது என்ன வாவி, இதெல்லாம் விவினா ஷார்ட்டா எழுதிருக்கேன். வாங்கிய விலை அத வாவி, விற்ற விலைனா விவின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ வாங்கின விலை 7560, அதே விற்ற விலை பாத்தீங்க அப்படின்னா 8400. சோ 7560 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி 8400 ரூபாய்க்கு வித்திருக்காரு அப்படின்னா அதிகமா கிடைச்சிருக்கா அமௌண்ட், கம்மியா கிடைச்சிருக்கான்னு பாக்கணும். கம்மியா கிடைக்கல, நமக்கு அதிகமா தான் கிடைச்சிருக்கு, அப்படின்னா லாபம் தான். லாபம்ங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். சில கணக்குல என்ன செய்வாங்கன்னா வாங்கின விலை இவ்வளவு, விற்ற விலை இவ்வளவு, அடையக்கூடிய லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை நிற்கான் அப்படின்றோம். அப்ப அது லாபமா நஷ்டமான அவனே கொடுக்க மாட்டான், நம்ம தான் அதுக்குள்ள போய் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கூடிக்கா குறைஞ்சிருக்காங்கிறத வச்சுதான் அது லாபம் அடைஞ்சுதான் நஷ்டம் அடைஞ்சுதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த கணக்கை பொறுத்தளவுல அவனே கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்ட்டா, வாங்குற விலை இதுதான்ப்பா, விற்ற விலை இதுதான்ப்பா, லாபத்தையும் லாப சதவீதத்தையும் கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டான். அவனே லாபத்தை கண்டுபிடி, லாப சதவீதத்தை கண்டுபிடின்னு சொன்ன காரணத்தினால் நமக்கு இந்த கணக்கு லாப கணக்கு தான் அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிருது. சம்டைம்ஸ் அவன் வந்து ஒருவேளை லாபமா நஷ்டமாங்கிறத கொடுக்காம லாபம் அல்லது நஷ்டத்தை காண்பு சொல்லி கொடுத்திருந்தா நீங்க தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதை முதலே கூட சொல்லிட்டேன். சரியா? சோ இப்ப இந்த கணக்குல அவனை கொடுத்துட்டான். அது லாபமா நஷ்டமான்றத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லாபம் அமௌண்ட் எவ்வளவு, லாப சதவீதம் இவ்வளவு. சோ ஃபர்ஸ்ட் லாபம் அமௌண்ட் கண்டுபிடிப்போம். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா அவன் சொன்ன அந்த 2 விஷயங்கள் என்னெல்லாம்? லாபம், இன்னொன்னு லாப சதவீதம். இந்த 2 விஷயங்களுமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஏதாவது ஃபார்முலாஸ்ல லாபத்துக்கான ஃபார்முலாவும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் போன கிளாஸ் சொல்லிட்டேன், லாப சதவீதத்துக்கான ஃபார்முலாவும் போன கிளாஸ் சொல்லிட்டோம். அதை வச்சு கண்டுபிடிப்போமா? சோ ஃபர்ஸ்ட் லாபம் கண்டுபிடிப்போம். லாபம் ஈக்குவல் டு விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. என்ன சார் டைரக்டா எழுதிட்டீங்களே, எப்படி இது வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இங்க போன கிளாஸ் பார்க்காம இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இது புதுசா இருக்க மாதிரி தான் இருக்கும். போன கிளாஸ்ல ஃபார்முலாவை பத்தி தெளிவா சொல்லியிருக்கோம். சோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. சோ லாபம் ஈக்குவல் டு விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. ஸோ விற்ற விலை இவ்வளவு குறிச்சிருக்காங்க இங்க 8400, வாங்கிய விலை இவ்வளவு குறிச்சிருக்காங்க 7560. இதை கழிச்சா கிடைக்கிறதா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா லாபம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ 8400ல இருந்து
7560 கழிச்சா என்ன கிடைக்கும் பாருங்க. 0க்கு 0, 10க்கு 6 பண்ண 4, இங்க ஒரு 3, 13, 7, 13க்கு 5 போனுச்சுன்னா 8, 7க்கு 7 போனா 6, 840. ஸோ இந்த ரூபாய் 840 அப்படின்றதுதான் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா லாப அமௌண்ட். ஸோ நமக்கு தேவையான லாபம் அப்படின்றது 840 நமக்கு இங்கேயே தெரிஞ்சிருச்சு. ஆனா கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, லாபத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, லாப சதவீதத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப லாபத்தை மட்டும் கண்டுபிடி அப்படின்னா இங்கேயும் நிப்பாட்டிக்கலாம்ப்பா. ஆனா அவங்க கேட்டுக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, லாப சதவீதமும் சேர்த்து கேட்டிருக்காங்க. ஸோ லாப சதவீதமும் சேர்த்து கேட்ட காரணத்தினால லாப சதவீதத்துக்கான ஃபார்முலாவை இங்க எழுதணும். லாப சதவீதத்துக்கு என்ன ஃபார்முலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லாப சதவீதம் ஈக்குவல் டு லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. ஞாபகம் இருக்கா? நம்ம ஆல்ரெடி எழுத ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. தான் இங்க அப்ளை பண்ண போறோம். ஸோ லாப சதவீதம் விலை நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 840 நமக்கு தெரிஞ்சிருச்சு. வாங்கிய விலை என்ன கிடைச்சிருக்கு, 7560 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 100 இது அப்படியே போட்டு கேன்சல் பண்ணா டைரக்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 840/7560 இன்ட்டு 100. 840/7560 இன்ட்டு 100. இது டைரக்டா கேன்சல் பண்ணோம்னா மேல இருக்க 0 கீழே இருக்க 0 கேன்சல் ஆகும். இங்க இருக்க கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 6, 14 2 16. ஸோ இங்க வந்து 50 மாறிடும். தென் அகைன் இப்படி கேன்சல் பண்ணோம். தென் 1, தென் இங்க வந்து 17 2 16, 58 உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 100/9 அப்படின்ற ஸ்டேஜ்ல வந்து நிற்கும். ஷார்ட்டா சொல்றேன், நீங்க கேன்சல் பண்ணி பாருங்க. 100/9ன்ற மாதிரி வந்து நிற்கும். ஸோ ஒருவேளை கொஸ்டின்ல 100/9 கொடுத்து, அதாவது பெர்சன்டேஜ்ல தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு லாப சதவீதம்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லாப சதவீதம்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பெர்சன்டேஜ்ல தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி 100/9% அப்படி கொடுத்திருந்தா அப்படி நிப்பாட்டிங்க. 100/9% சொல்லி தகாபின்னமா கொடுக்காமல் கலப்பு பின்னமா கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் 100 டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரை போடுற மாதிரி இருக்கும். அதே எப்படி சார் கேட்டீங்க அப்படின்னா, இப்ப 100/9 இருக்குல்ல, அது 100 டிவைட் பண்ணி பாருங்க என்ன கிடைக்கிட்டு பாருங்க. 100 வகுத்தல் 9, சாரி, அது வந்து 1/9% கிடைக்கும். ஈவு வந்து இங்க போட்டு மீதியை கீழே மேல போட்டு கீழே வந்து வகையினப்படுவோம்ல. சோ அந்த கான்செப்ட்ல. சோ 100/9% ஆப்ஷன்ல இருந்தா 100/9% அப்படின்றதுதான் ஆன்சர். 11/9 ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். சோ இதையும் சேர்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 2 கணக்கை சேர்த்து ஒரே கணக்குல கொடுத்த மாதிரி தான். ஏன்னா லாபம் மட்டும் சில நேரம் கேட்பாங்க, லாப சதவீதம் மட்டும் சில நேரம் கேட்பாங்க. ஆனா லாப சதவீதம் மட்டும் உங்கள்ட்ட கேட்டிருந்தாலும் நீங்க லாபம் கண்டுபிடிச்சாதான் லாப சதவீதம் கண்டுபிடிக்க முடியும். தெரிஞ்சிருக்கும். ஸோ எதுவோ ஆனா லாப சதவீதம் சம்பந்தமா இந்த ஒரு கணக்கிலேயே உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் வந்து கிடைச்சிருக்கும். சரியா? ஸோ லாபம் கேட்டாலும் சரி, லாப சதவீதம் கேட்டாலும் சரி, ஃபார்முலாஸ் டைரக்டா போட போறோம். இந்த மாதிரி அதை அப்ளை பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டைரக்டாவே ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, ஓகே. லாப சதவீதத்தை வச்சு ஒரு கணக்கு பார்த்தாச்சு. ஸோ இங்க என்ன பண்ணணும், அப்போ நஷ்டம் வச்சு கணக்கு பார்க்கணும்ல, அதானே கரெக்ட். ஸோ அந்த வகையில தான் ஒரு பார்க்க போறோம். கணேஷ் என்பவர் கொஸ்டின் எழுதுனா பேஸ் காணாது. ஸோ உங்களுக்கு வந்து ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். கணேஷ் என்பவர் 1 டஜன் பேனாக்களை, வாங்குற பேனாவோட எண்ணிக்கையை பாருங்க. 1 டஜன் பேனா, 1 டஜன் பேனாக்களை ரூபாய் 360க்கு வாங்கி, 1 டசன் பேனா வாங்குறாரு. எவ்வளவுக்கு? 360க்கு வாங்கி ஒரு பேனாவை 25க்கு விற்றாள். வாங்குறது எப்படி? வாங்கின கதை இது. இது வாங்கிய கதை. வாங்கியது 1 டஜன் பேனாக்களை 360 ரூபாய்க்கு மொத்தமா வாங்கிட்டாரு. விற்கிறப்ப எப்படி விற்கிறாருன்னா, ஒரு பேனாவோட பர்டிகுலர் ரேட் எவ்வளவுனா 25 ரூபான்னு விற்கிறாரு. 25 ரூபாய்க்கு வித்தா அவர் அடையக்கூடிய நஷ்ட சதவீதம் எவ்வளவு?
சரியா? ஸோ கணேஷ் அப்படின்றவர் வந்து வாங்கினது கேட்டீங்கன்னா 360 ரூபாய்க்கு ஒரு டசன் பேனா வாங்குறாரு. ஆனா ஒரு பேனாவை வந்து 25 ரூபாய்க்கு வித்துட்டாரு அப்படின்னா அவர் அடையக்கூடிய நஷ்ட சதவீதம் அப்படின்றது எவ்வளவு அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ ஒரு டசன் பேனா வாங்குறாரு 360 ரூபாய்க்கு. இப்போ ஒரு டசன் பேனா வச்சு நம்ம கணக்கு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஒரு பேனாவோட ரேட்டு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்னு ஒரு டசன் பேனான்னு சொல்லி மாத்தணும், இல்லாட்டி ஒரு பேனான்னு சொல்லி மாத்தணும். நம்ம ஒரு பேனான்னு சொல்லி மாத்துறதுதான் பெட்டர். ஸோ அதனால ஒரு பேனா அப்படின்ற கான்செப்ட்குள்ள நம்ம வருவோம். ஸோ ஒரு டசன் பேனா வந்து 360னா ஒரு பேனா எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்படித்தானே? ஸோ இப்போ ஒரு டசன் பேனாக்களை வந்து 320 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு பேனா எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டிய வரும். ஸோ 360 பை 12 அப்படின்னு சூஸ் பண்றப்ப என்ன வரும்? ஒரு 12 12 3 12 36 30 ரூபாய் ஆயிருமா? சோ 30 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஏன் சார் 12 வகுத்தீங்க? வாங்கின விலை 320 தானே இருக்கு. வேற எது 12 வகுத்தீங்கன்னா ஒரு டஜன் அப்படின்றது 12 தானே. டசன்னாலே 12ங்கிறது நமக்கு தெரியும். சோ 12 வகுக்கணும். 320 ரூபாய்க்கு வாங்குறப்போ 12 வகுத்தோம்னா ஒரு பேனாவோட பர்டிகுலர் ரேட் நமக்கு கிடைச்சிடும். சோ ஒரு பேனாவோட வாங்கின விலை எவ்வளவுன்னு கேட்டீங்க அப்படின்னா 30 ரூபாய். சோ ஒரு பேனாவின் வாங்கிய விலை 30. அதே போல ஒரு பேனாவின் உச்ச விலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 25. சோ 30 ரூபாய்க்கு வாங்கி 25 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. இதுலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு பொருளை வாங்கி விக்கிறப்ப கம்மியா வித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நஷ்டம் தான் கிடைக்கும். சோ அதுதான் நீ கிடைச்சிருக்கு. சோ 30 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 25 ரூபாய்க்கு அந்த பொருளை வித்தோம்னா நமக்கு கண்டிப்பா என்ன கிடைக்கும் அப்படின்னா நஷ்டம் அப்படின்றதுதான் கிடைக்குது. ஸோ இங்க நஷ்டம் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா கழிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ நஷ்டம்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நஷ்டம் ஈக்குவல் டு வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை. சோ வாங்கின விலை எவ்வளவு? 30 ரூபாய். விற்ற விலை எவ்வளவு? 25 ரூபாய். கழிச்சா என்ன கிடைக்கும்? 5 ரூபாய். சோ இந்த 5 ரூபாய் அப்படின்றது தான் என்னன்னா நட்டம். சோ நமக்கு நட்டம் எவ்வளவுன்னா 5 ரூபாய் நஷ்டம் ஆகுது. நமக்கு நஷ்டத்தோட நிப்பாட்டிட்டாங்களா சார் கணக்குலன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. என்ன கேட்டிருக்காங்க? நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நஷ்ட சதவீதமும் சேர்த்து கேட்டதுனால நம்ம நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும். நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? அது ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னதுதான். நஷ்ட சதவீதம் ஈக்குவல் டு சதவீதம் ஈக்குவல் டு நட்டம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. ஸோ நஷ்ட சதவீதம்னா நட்டம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. ஆல்ரெடி நட்டம் 5 ரூபாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வாங்கின விலை இவ்வளவு அதுவும் தெரியும் 30 ரூபான்ட்டு. ஸோ அது ரெண்டா வச்சு நம்ம நஷ்ட சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ 5/30 இன்ட்டு 100 அதுதான் என்னன்னா ஃபார்முலால எழுதக்கூடியது. ஈக்குவல் டு 5/30 இன்ட்டு 100. ஸோ இங்க 3 கேன்சல் ஆயிடுச்சு. இங்க 50/3 சொல்லி நமக்கு கிடைக்கும். இதுதானே? ஸோ 50/3% அப்படின்றது தான் என்ன கேட்டீங்க அப்படின்னா நட்ட சதவீதம். ஸோ இப்படி 50/3% சொல்லி டைரக்டாவும் நம்ம வச்சிருக்கலாம். இல்லாட்டி 50/3 அப்படி 50 3ஆல டிவைட் பண்ணி கிடைக்கிற ஆன்சரை வச்சும் நம்ம கொண்டு வரலாம். ஸோ இப்போ 50 3ஆல வகுத்தா என்ன வரும்? 1 3 3 மிச்சம் 2 20. ஸோ 6 3 18 மிச்சம் 2 20. ஸோ இந்த மாதிரி வகுத்தா போய்கிட்டே இருக்கும். ஸோ 16 இங்க 2 இருக்குல்ல, 2 நிப்பாட்டிப்போம். ஸோ 16 2/3%. இந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ 50/3% ஆப்ஷன்ல இருந்தா 50/3% அப்படின்றது அதுக்கான ஆன்சர். இல்ல 16 2/3% அப்படின்றது ஆன்சர் இருக்கு அப்படின்னா 16 2/3% அப்படின்றது அதுக்கான ஆன்சர். ஸோ அது எதுனாலும் நம்ம கொடுக்கலாம். எது கொடுத்திருந்தாலும் அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ லாப சதவீதம் வச்சு கேட்டதை ஃபர்ஸ்ட் கணக்கு எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். நஷ்ட சதவீதம் சம்பந்தமான கணக்கில் கேட்டா செகண்ட் கணக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இது ரெண்டுமே என்கிட்ட கேட்டா பெரிய கணக்கு தான். உங்களுக்கு எடுத்த உடனே இந்த மாதிரி சார் லாப சதவீதம் வரை கேட்டுவாங்களா சார், நஷ்டம் கேட்டுவாங்களா சார் அப்படின்னா எடுத்த உடனே அப்படி கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த அளவுக்கு நீங்க தெளிவா ஃபர்ஸ்டே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் கேட்டாலோ நஷ்டம் கேட்டாலோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சிடும். சரியா? சோ இதோட இந்த லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் சம்பந்தமான கணக்குகள் வந்து ஓரளவு உங்களுக்கு புரியுது. இன்னும் கணக்குகள் செய்ய செய்ய உங்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும். அடுத்த கணக்கு பார்ப்போம். ஒரு ஒரு நபர் வளவன் வச்சுக்கோங்க, பேர் கொடுத்துருக்காங்க. வளவன் அப்படின்ற ஆள் என்ன பண்ணாருன்னா ஒரு சைக்கிள் வாங்குறாரு. எவ்வளவுக்கு வாங்குறாருன்னா 1400 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஓகேவா?
அழகன் ஒரு பர்சன். இந்த பர்சன் வந்து ஒரு சைக்கிள் வாங்குறாரு. எவ்வளவுக்குன்னா 1400 ஒரு சைக்கிள் வாங்குறாரு. 1400 ஒரு சைக்கிள் வாங்கி அதை வாங்கி எப்படின்னு எழுதிப்போமா வேணா. வாவி ஈக்குவல் டு 1400 வாங்கி 15% நஷ்டத்துக்கு விற்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம் இங்க? நஷ்ட சதவீதம் வந்து என்னன்னா 15%. 15% நஷ்டத்துக்கு விற்கிறாரு அப்படின்னா உன்னோட ஒன்னே நான் கேட்டிருக்கேன். நீ வாவியை நான் கொடுத்துட்டேன்டா, விவியை நீ கண்டுபிடி. அவ்வளவுதான். வாவி உன்கிட்ட கொடுத்துட்டேன், நீ விவி கண்டுபிடி. விவினா என்ன? விற்ற விலையை நீ கண்டுபிடி. சார் இதுக்கு நான் ஃபார்முலா வச்சு செய்யலாமா சார்? இல்லாட்டி எப்படி சார் இந்த கணக்கு செய்யறது? வாவி விவியை வச்சு நஷ்டவி வச்சு ஃபார்முலா இருக்கு. ஆனா ஃபார்முலா உங்களுக்கு இருக்கு ஆல்ரெடி. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும். வாங்கிய விலை, சாரி விற்ற விலை, விற்ற விலை வாங்கிய விலையை வச்சு நஷ்டம் பெர்சன்டேஜ் வச்சு நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்போம். அந்த 4 செட் ஆஃப் ஃபார்முலான்னு சொன்னது லாஸ்ட் ஃபார்முலாவா இருக்கும். விற்ற விலை ஈக்குவல் டு 100 மைனஸ் நஷ்டம் பெர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு வாங்கிய விலை. அந்த மெத்தட்ல டைரக்டாவே நீங்க ஃபார்முலா போட்டாலே ஆன்சர் கிடைக்கும். அப்படியும் செய்வோம், நார்மலா செய்யற மாதிரியும் செய்வோம். ஸோ 2 மெத்தட்ல செய்ய போறோம். அப்படின்னா ஃபார்முலாவோட யூஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலால போடுவோமே ஷார்ட்டா. விவி ஈக்குவல் டு 100 மைனஸ் நட்டம் பெர்சன்டேஜ். நீங்க முன்னாடி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போன வீடியோல தான் ஃபார்முலா இருக்கும். ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு ஃபார்முலா போய் பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் என்ன பண்றோன்றது புரியும். இல்லைன்னா புதுசா ஏதோ எழுதுற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் விவி ஈக்குவல் டு 100 மைனஸ் நஷ்டம் பெர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு வாங்கிய விலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க விவி பொறுத்தளவுல என்னன்னா 1400 அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? ஸோ 1400 அப்படின்றது விவி கொடுத்துட்டாங்க. தென் 100 மைனஸ் நட்டம் பெர்சன்டேஜ் 15%ன்றதையும் கொடுத்துட்டாங்க. பை 100 இன்ட்டு வாங்கிய விலை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவ்வளவுதான். ஸோ நட்டம் பெர்சன்டேஜ் வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ 100 மைனஸ் 15 85 பை 100 தானே வரும். ஸோ 85 பை 100 இன்ட்டு விலை அப்படின்னு வரப்ப இது கேன்சல் பண்ணா இதை கேன்சல் பண்ணணும். அப்படிதானே? ஸோ 25 100 இங்க ஒரு 5 2 35. ஸோ 1400 17 பை 20 இன்ட்டு விவி அப்படின்ற மாதிரி இருக்கும். தென் அதில் அகைன் என்ன செய்யணும் அப்படின்னா 1400 இன்ட்டு 20 பை 17 அப்படின்னு செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா லாஸ்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1190 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரியா? இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் எப்படி சார் இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நட்டம். இப்போ நஷ்ட சதவீதம்னா என்னது? நஷ்ட சதவீதத்துல இருந்து நஷ்டம் கண்டுபிடிப்போமே. ஃபர்ஸ்ட் நஷ்டம்னா என்னது? 100 ரூபாய்க்கு 15 ரூபாய் நஷ்டம் ஆயிட்டுனா 1400 ரூபாய்க்கு எவ்வளவு அப்படிங்க தெரிஞ்சாலே நஷ்டம் தெரிஞ்சிரும்ல. அதான பொதுவா நமக்கு நஷ்டம்ன்றது என்னதுன்னா 100க்கு 15% நஷ்டம்னா நான் வாங்கின 1400க்கு எவ்வளவு நஷ்டம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாலே நஷ்ட சதவீதம் வந்து ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மெத்தட்ல பாக்குறப்ப என்ன வரும்னா இங்க கேன்சல் பண்ண 2 0 2 0 கேன்சல் 15 இன்ட்டு 14 இருக்கும். ஸோ 15 14 கட்டினா என்ன 0 2 4 2 6 ஒரு 15 0 11 மிச்சம் 1. ஸோ 210. ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நஷ்டம் அமௌண்ட் வந்து 210 அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஒரு பொருளோட வாங்கின விலை 1400, நஷ்டம் 210. அப்படின்னா விஷ விலை என்னவா இருக்கும்? கழிக்க தானே செய்யணும். ஸோ 1400ல இருந்து 210 கழிக்கணும். கழிச்சா 0, இங்க ஒரு 9, ஒரு 3க்கு 2 போனா 1. ஸோ இங்க 1 1190 கிடைச்சிட்டா. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபார்முலா படி செஞ்சோம்னா டைரக்டா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஃபார்முலா இல்லாம செஞ்சோம்னா கான்செப்டை புரிஞ்சு செய்யற மாதிரி இருக்கும். ஸோ எந்த வகையில நீங்க பண்ணாலுமே ஒரே மாதிரி ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ லாபம், நஷ்டம், லாப சதவீதம் இந்த 3 வச்சுமே இந்த 4 வச்சுமே உங்களுக்கு என்னன்னா எப்படினாலும் கொஸ்டின் கேட்பாங்க. பெரும்பாலும் லாபம் நஷ்டத்தை வச்சு சதவீதம் கண்டுபிடிங்கன்னா நீங்க கான்செப்ட் புரிஞ்சு செஞ்சா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா முடியும். இல்ல ஃபார்முலா போட்டு தான் செய்வேன் அப்படின்னா நீங்க டைரக்டா செஞ்சிடலாம். ஆனா பெருக்கல் மைனஸ் வகுத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா செய்யற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் மாத்துவோம், அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் மாத்துவோம். ஸோ அந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் தெளிவாவே பாக்குற மாதிரி இருக்கும். சரியா? இல்ல எனக்கு வந்து அந்த மாதிரி தேவையில்ல, நான் டைரக்டாவே செஞ்சிடலாம் அப்படின்னா நீங்க கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. நட்டம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு அதுல இருந்து நம்ம இவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்கோம், இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை பார்ப்போம். இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், இவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்கோம் அப்படின்றப்போ 100க்கு இவ்வளவுனா 15னா 1400க்கு எவ்வளவு அப்படின்னாலே நமக்கு டைரக்டா நஷ்டம் பெர்சன்டேஜ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுல இருந்து நம்ம அமௌண்ட் கண்டுபிடிச்சு கொண்டு வர மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல வந்து
நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்முலாஸை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் கணக்குகளில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அது எப்படி நம்ம வந்து செஞ்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். நம்ம லாப நஷ்டம் சம்மந்தமான ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலனாலும் முன்னாடி உள்ள வீடியோஸ் சீரிஸில் போய் பாருங்க. மற்ற டாபிக்ஸ்க்குள்ள சீரியோஸுமே யூடியூப்ல பிளேலிஸ்ட் இருக்கு, அதை போய் பார்த்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. நன்றி.